அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பொங்கல் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் சிறுவர் சிறுமியர் மட்டுமல்ல, பெரியவர்களும் பொங்கலை எதிர்பார்ப்பது மரபு. பொங்கல் விழாவரில் விடுமுறை கிடைக்கும், விளையாடலாம் என்று எதிர்பார்க்கும் இளைஞர் ஒருபுறம், பொங்கல் வரின் பொங்கல் உணவு உண்டு புத்தாடை உடுத்தி மகிழலாம் என்று மகிழும் இளைஞர் ஒருபுறம். பொங்கல் திருநாளானது சமயங்கள் கலந்து தமிழர் கொண்டாடும் விழாவாகும். பொங்கல் பண்டிகை 4 நாட்களாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். முதலாவது போகி பண்டிகை. மார்கழி மாதம் இறுதி நாள் கொண்டாடப்படும் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் பழமொழிக்கேற்ப பழையதாகி தேவையில்லாமல் ஆக்கிவிடப்பட்ட பொருட்களை இந்நாளில் எரித்து விடுகிறோம். 2வது நாள் தை பொங்கல் அன்று புதிய பானையில் புது அரிசியிட்டு இருபுறமும் கரும்பு நட்டு பொங்கல் வைப்பு. அரிசியில் ஊறப்பட்ட பால் பொங்கி வருவது போல தை திருநாளில் மக்கள் வாழ்வுடனும் வளமுடனும் சிறப்புடனும் வாழ பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்வர். அன்று உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி தெரிவிப்பர். 3வது நாள் உழவு தொழிலுக்கு உழைத்து மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அன்று மாடுகளை குளிப்பாட்டி குங்குமம் மஞ்சள் இடுவர். அன்று வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறும். 4வது நாள் நல்லாரை காண்பது நன்றி என்பதற்கேற்ப பெரியோர்களிடம் சிறார் ஆசி பெறுவர். ஆகவே நன்றி திருநாள், இயற்கை வழிபாடு, தமிழர் திருநாள் என போற்றப்படும் பொங்கல் நாளில் என் அன்பு கலந்த பொங்கல் வாழ்த்துக்களை உரையாற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.